ட்ரிபிள் ஆ படத்தின் மூலம் சர்வதேச அளவில் பிரபலமாகியுள்ள ராம் சரணை வைத்து இயக்குனர் ஷங்கர் எடுத்துள்ள திரைப்படம்தான் கேம் சேஞ்சர். இதில் கியாரா அத்வானி, எஸ்.ஜே. சூர்யா, அஞ்சலி ஆகியோர் நடித்துள்ளார்கள். பொலிட்டிக்கல் டிராமாவாக உருவாகியுள்ள இப்படத்தை தயாரிப்பாளர் தில்ராஜ் பெரும் பொருட்செலவில் தயாரித்துள்ளார். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாகியுள்ள இந்த திரைப்படம் எப்படி இருக்கிறது என்ற விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராம் சரண் ஒரு நேர்மையான IAS அதிகாரியாக தன் மாவட்டத்தில் நடக்கும் அத்தனை அநியாயங்களையும் தட்டி கேட்கிறார். அதே நேரத்தில் முதலமைச்சர் தன் மாநிலத்தில் எந்தவொரு குற்றமும் நடக்கக்கூடாது என்று ஒரு அதிரடி திட்டத்தை கொண்டு வருகிறார். இதனால் முதலமைச்சரின் மகனான எஸ்.ஜே. சூர்யாவின் மணல் கொள்ளை பாதிக்கப்படுகிறது. ஆனால் முதலமைச்சருக்கு தெரியாமல் இரவில் மணல் கடத்தும் சூர்யாவிற்கு தடையாக இருக்கிறார் ராம் சரண். இதனால் ராம் சரணுக்கும் எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் மோதல் ஏற்படுகிறது. ஒரு கட்டத்தில் முதலமைச்சர் பதவியை அடைவதற்காக தனது தந்தையை கொலை செய்ய திட்டமிடும் எஸ்.ஜே. சூர்யா அதோடு ராம் சரணை கொல்லவும் திட்டமிடுகிறார். ஆனால் இறப்பதற்கு முன்பு முதலமைச்சர் ஒரு வீடியோவில் அடுத்த சீஃப் மினிஸ்டர் யார் என்பதை வெளியிட அதை பார்த்த மொத்த மாநிலமும் எஸ்.ஜே. சூர்யாவும் அதிர்ச்சி அடைகின்றனர். அதன் பின் ராம் சரண் எஸ்.ஜே. சூர்யா மோதல் மேலும் பல மடங்கு அதிகரிக்க வழக்கம் போல் ஒரு IAS அதிகாரிக்கும் அரசியல்வாதிக்கும் இடையே நடக்கும் இந்த போரில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் ராம் சரண் எப்படி வெற்றி பெறுகிறார் என்பதே படத்தின் மீதி கதை. படத்தின் முதல் பாதி சற்று மெதுவாக நகர்ந்தாலும் இரண்டாம் பாதியின் விறுவிறுப்பான திரைக்கதை நம்மை கதைக்குள் இழுத்து செல்கிறது. குறிப்பாக பிளாஷ்பேக் கதையில் அப்பண்ணா கதாபாத்திரத்தின் காட்சிகளில் பழைய ஷங்கரை பார்த்தது போல் உள்ளது. தமனின் இசை படத்துக்கு பலம் சேர்த்துள்ளது. மொத்தத்தில் தெலுங்கு ரசிகர்களுக்கு விருந்தாக அமைந்துள்ள இந்த படம் தமிழ் ரசிகர்களை கவர்வது சற்று கடினமே.